நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக அற்புதமான பல அதிசயங்களை உள்ளடக்கிய கோயில், அதாவது மாந்தீஸ்வர் மரகதாம்பிகை உடனுறை. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாளமாம்னியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஜென்ரலாக ஜோதிடத்தில் மாந்திக்கு தனி இடமே உண்டு. அதுவும் கேரளா, அப்புறம் ஆந்திரா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஜோதிடர்கள்லாம் பொதுவாக ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் மாந்தி, அதாவது மாந்தி அப்படின்றவர் சனீஸ்வர பகவானுடைய பிள்ளை. சனீஸ்வர பகவானுக்கு 2 மனைவி, 2 குழந்தைகள் உண்டு. ஜேஷ்டாதேவியுடைய குழந்தை தான் மாந்தி. அதே போல் குளிகன், நம்ம குளிகைன்னு அழைக்கக்கூடிய இந்த குளிகனும் சனீஸ்வர பகவானுடைய குழந்தை. இவர்கள் தான் உபகிரகங்கள்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் எப்பயுமே இருக்கிற 7 கிரகங்களுக்கு அவங்களுடைய உபகிரகங்கள் தான் காரியத்தை பூர்த்தி செய்கிறது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, ஊழ்வினையாக இருந்தாலும் சரி, 2 விஷயங்களையும் பண்ணி கொடுக்கறது இந்த உபகிரகங்கள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவானுக்கு மாந்தி அப்படின்ற உபகிரகம் அவருடைய தன்னுடைய மகனே காரியங்களை பூர்த்தி செய்து கொடுப்பார். அந்த வகையில் நம்ம சனி பகவானை பிரீத்தி செய்யணும், அவரை சாந்தப்படுத்தணும், அவருக்கு சில விஷயங்களில் பிரீத்தியாக பண்ணி சாந்தப்படுத்தி அவர் நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, இந்த மாந்திக்கு நம்ம பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலே நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். மாந்தி அப்படின்ற அந்த உபகிரகம் 11ஆம் இடமும் 6ஆம் இடத்துல இருந்தால் ஜென்ரலாகவே பொதுவாக நல்ல பலன்கள் கொடுப்பார். அதுவும் 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கார் அப்படின்னா செல்வ வளம் அபரிவிதமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிடர்களுடைய ஒரு விதி. 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நோய் நொடிகள்லாம் இல்லாமல், பகை இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் கட்டுப்படுத்தி வைப்பார் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு ரூல். லக்னத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா உடலில் உபாதைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் லக்னத்திலேயே மாந்தி இருக்கும்போது. ஆனால் பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடச்சி செல்வ செழிப்பு அப்படின்றது இருக்கும். இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதி. மற்ற ஏனைய இடங்கள் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4, 12ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடத்துலலாம் மாந்தீஸ்வரர் இருக்கார் அப்படின்னா, மாந்தி இருக்கார் அப்படின்னா அவர் பல கஷ்டங்களை கொடுப்பார், இன்னல்களை கொடுப்பார், தடைகளும் தடங்கல்களையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்றது ஜோதிட விதி. மாந்திக்கு பிரீத்தி பண்ணணும், அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா கோயில்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தொண்டை மண்டலத்தில் ரத்ன சபைன்னு போற்றப்படுகின்ற திரு ஆலங்காடு, இது குறித்து நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் நம்ம சேனலில். வண்டார்குழலி சமேத வடாரண்யேஸ்வரர் கோயில், அதாவது ஊர்த்தவ தாண்டவம் சிவன் ஆடிய முதல் சபை ரத்ன சபை. அந்த கோயிலில் மாந்தீஸ்வரன் ஒரு லிங்கம் தனியாக வச்சு வழிபாடு அப்படின்றது உண்டு. சனிக்கிழமைகளில் அந்த குளிகை நேரத்தில் அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் பண்ணி மாந்திக்கு பிரீத்தி பண்ணுறது உண்டு. ஆனால் மாந்திக்குன்னு தனியாக ஒரு கோயில், பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை தாலுக்காவில் இருக்கக்கூடிய நம்பாக்கம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில், ரொம்ப பழமை வாய்ந்த கிராமம், பழமை வாய்ந்த கோயில். அந்த ஊருக்கு பேரே மாந்தாபுரி பட்டினம் தான் பழைய காலத்தில் அழைக்கப்பட்டது. பெரிய ஒரு ஊராக இருந்தது. இன்றைக்கி மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகி அந்த கோயில் மட்டும் இன்றைக்கும் சிறப்புற்று விளங்குறது. இந்த கோயிலில் தான் சனி பகவானுடைய குழந்தையான மாந்தி, அவர் ஈஸ்வரனை வேண்டி விரும்பி வணங்கி தவம் இருந்து, ஆக்சுவலாக அவர் சுயம்பீஸ்வரர், சுயம்பு மாந்தீஸ்வரர், அவரை பூமிக்கு அடியிலிருந்து எடுத்து அபிஷேகம் பண்ணி தன்னுடைய
மாந்தி தோஷத்தை வந்து அவர் விலக்கியதாக ஒரு ஐதீகம். அது உண்மையும் கூட. அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோயில். சுயம்பு ஈஸ்வரன், மரகதாம்பிகை தான் தாயார். கிழக்கு பார்த்து நமக்கு காட்சியளிக்கின்ற அந்த மாந்தீஸ்வரர் கூட வந்து முருகன், வள்ளி தெய்வயானையோட காட்சி கொடுப்பார். அதே போல் தெற்கு நோக்கி அம்பாள் காட்சி கொடுப்பாள். இந்த கோவிலில் பரிகாரம் அப்படின்றது வந்து பெருசாக யாகங்கள்லாம் வளர்த்து எதுவும் பண்ணுறது கிடையாது. ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இன்றைக்கும் யார் வேணால் போகலாம். இங்கே போய் அந்த கோவிலில் அதுக்குன்னு தனி சன்னதி உண்டு. ஒரு 27 விளக்குகள். அவளுடைய கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 27 நட்சத்திரங்களுக்கான கணக்கு, 27 நெய் தீபங்கள். அவங்களே அகல் விளக்கு எடுத்து வந்துடணும். அவங்களே திரி, எண்ணெய், நல்லெண்ணெய் போடலாம், இல்லை நெய் கொண்டு வந்து அங்கே தீபம் ஏற்றிட்டு வழிபடணும். இதுதான். முடிஞ்சால் மாந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணலாம். டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய குழந்தை அப்படின்னா மாந்தியும் சரி, குளிகனும் சரி. மாந்தி அப்படின்றது வந்து சனி பகவானுடைய அழுக்கு அப்படின்னு தான் டெக்னிக்கலாக ஜோதிட ரூலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள், அது வந்து கல்யாண நிமித்தமாக இருக்கலாம், குழந்தை பேர் நிமித்தமாக, தொழிலில் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து தடைகள் இருக்குது, வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க போது, நிச்சயமாக இந்த ஊத்துக்கோட்டை தாலுக்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அந்த நீர்த்தேக்கத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நம்பாக்கம் சுயம்பாக தோன்றிய மாந்தியை வழிபட்ட கோயில் ஈஸ்வரன், மாந்தீஸ்வரன். அந்த கோயிலில் போய் நீங்கள் சனிக்கிழமையில், இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சனிக்கிழமை அதிகாலையில் வரக்கூடிய குளிகை நேரம் காலை 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் அந்த ஈஸ்வரனை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சால் அபிஷேகம் அப்படின்றதுக்கு பணம் கட்டி உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அலங்காரம் அப்படின்றது சிறப்பாக பண்ணுவாங்க. அதே போல் உணவு விநியோகமும் அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்கு முடியும் அப்படின்னு, உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு வந்து அதுக்கு வழி விட்டுது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 27 விளக்கு, அகல் விளக்கு மட்டும் போய் நீங்களே வாங்கிட்டு போயிடலாம். பக்கத்தில் கடைகள்லாம் கிடையாது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அப்பாற்பட்டு இந்த கோயில் வந்து இன்றைக்கும் சிறப்புற்று விளங்குது. அது அப்படியே ஒரு ஒரு மயான அமைதி இருக்கும் அந்த சுற்றுப்புறமே. இன்ஃபேக்ட் இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா, இந்த கோயிலுடைய தென்கிழக்கில் வந்து ஒரு இடுகாடு உண்டு. இதுதான் வந்து இந்த மாந்தீஸ்வரருக்கு ஜாதகத்தில் மாந்திக்கு நம்மளுடைய ஒரு தவறான கட்டத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய காலடி படும்பொழுது பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். மாறுதல் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ நிறைய கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனால் பட் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு 10 அடி மேலே போனால் ஒரு 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 6 அடி கீழே இறக்கிடும். இல்லை 2 அடி போனால் 5 அடி கீழே இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது இந்த மாந்தி. அந்த மாந்தியை நீங்கள் பிரீத்தி பண்ணி சாந்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ருசிக்கணும் அப்படின்னும்பொழுது நிச்சயமாக இந்த ஒரு கோயில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஜோதிடர்கள் வந்து நம்ம கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநறையூர் ராமநாத சுவாமி கூட வந்து பிரீத்திக்காக சொல்கிறது உண்டு. ஏன்னா சனீஸ்வர பகவான் அங்கே வந்து தன்னுடைய குடும்பத்தோட காட்சி கொடுப்பார். ஆனால் பட் இங்கே இருக்கிறது வந்து ஈஸ்வரனே மாந்தீஸ்வரனாக நமக்கு காட்சி கொடுக்கறதால, அதுவும் அந்த மாந்தியை இவரை வழிபட்டு தன்னுடைய சாப விமோசனம் பெற்றதால் இந்த கோயில் சிறப்புற்று விளங்குகின்ற ஒரு கோயில். பெரிய லெவலில் பேசப்படுகின்ற ஒரு கோயில். ஈவன் இந்த கோயிலுக்கு வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்கள்லேருந்து வந்து மாந்தீஸ்வரருடைய பிரீத்தியை பண்ணுறது வழக்கமாக உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்டு. தாராளமாக நீங்கள் நம்பி போகலாம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றத்தை மாந்தீஸ்வரர் கொடுப்பார் அப்படின்றது அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், அண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.